மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் 6ஆம் நாள் இன்று திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு மாலையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஏன் திருச்சபையின் அன்னையே என்று அழைக்கின்றோம்? ஏனென்றால் வேதத்தில் இதற்கு பல விளக்கங்களை நம்மால் காண முடியும். கிறிஸ்தவம் என்ற மறையை பின்பற்றுகிறவர்களை நாம் கிறிஸ்தவர்கள் என்றுதானே அழைக்க முடியும். இந்த கிறிஸ்தவம் மற்றும் கிறிஸ்தவர்களின் வேர் என்று மூலமாக கருதக்கூடியது கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கிறிஸ்து இல்லையேல் கிறிஸ்தவம் இருந்திருக்காது என்பதும் யதார்த்தமான உண்மையும் கூட. அப்படியெனில் கிறிஸ்துவின் வாயிலாக தொடங்கிய திருச்சபைக்கு அன்னையாக ஏன் மரியாளை அழைக்கக்கூடாது? ஏனெனில் திருச்சபையின் மூலவரை பெற்றெடுத்தவர் அன்னை மரியாள் மட்டுமே. எப்பொழுது அன்னை மரியா வானதூதர் கப்ரியேலிடம் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னாரோ அன்றே திருச்சபை உருவெற்றது என்பதும் உண்மையும் கூட. ஏனெனில் தன் வாயிலாக கிறிஸ்துவை பெற்றெடுக்க இவர் அன்னை மரியா உதவுகின்றார். மேலும் திருச்சபை என்று சொல்லும் பொழுது இறைமக்களின் திருக்கூட்டமே திருச்சபை எனப்படும் என்பதும் உண்மையாக காணப்படுகிறது. இங்கு அன்னை மரியாள் இறைமக்களின் தாயாக இருக்கிறார் என்பதும் இதற்கு அடிப்படை காரணம் யோவான் எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27வது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் இயேசு தம் சீடரை பார்த்து, இவரே உம் தாய் என்று கூறி தன்னை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாளை ஒப்படைக்கின்றார். ஆக இயேசுவை விசுவசித்து அவரை பின்தொடரும் இறைமக்களின் திருக்கூட்டமாகிய நாம் அனைவருக்கும் இவர் தாயாக இருக்கிறார். எனவே இவர் திருச்சபையின் அன்னை என்று நாம் அழைக்க முடியும். மீண்டும் நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், உயிர்த்த ஆண்டவர் 40 நாட்கள் கழித்து விண்ணேற்றம் அடைகின்ற பொழுது, விண்ணேற்றம் அடைந்த பிறகு 10ஆம் நாள் தூய ஆவியானவரை அனுப்புவதை நாம் காணுகின்றோம். அதாவது பெந்தகோஸ்து திருவிழா கொண்டாடப்படுகின்ற பொழுது இதுதான் திருச்சபையின் பிறந்த நாளாக கூட நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறப்பானது ஆண்டவர் இயேசு சொன்னபடி நடைபெற காரணம் மரியா என்றும் மற்றும் சீடர்களின் இடைவிடா ஜெபமும் இதற்கு காரணம். இதைத்தான் திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 14வது இறை வசனத்தில் வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் அனைவரும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இங்கு மரியன்னை இடைவிடா ஜெபத்தின் அடையாளமாக சித்தரிக்கப்படுகிறார்கள். கானாவூர் திருமண வீட்டில் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னதும், யூதர்களுக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருந்த சீடர்களை ஒருங்கிணைத்து முழு மனதோடு ஜெபத்தில் ஈடுபட்டு திருச்சபையின் முதல் உறுப்பினராக மாறிய இவரை திருச்சபையின் அன்னையே என்று அழைப்பதில் எந்தவிதமான தவறும் இருக்காது, இருக்கப் போவதும் இல்லை. இதனால்தான் கிபி
11ஆம் நூற்றாண்டிலிருந்தே திருச்சபையின் தந்தையர்கள் இவரை திருச்சபையின் அன்னையே என்று அழைக்கத் தொடங்கினர். கிபி 1964ஆம் ஆண்டு 2ஆம் வத்திக்கான் சங்கம் 3வது பகுதியில் திருத்தந்தை 6ஆம் பால் அன்னையை திருச்சபையின் அன்னையே என்று அழைத்து அதற்கான சிறிய விளக்கத்தையும் கொடுத்தார். எப்படியெனில், அன்னை மரியை திருச்சபையின் அன்னையை என்று அழைக்கும்போது மக்கள் இன்னும் ஆழமாக அவருடன் நம்பிக்கை கொள்வார்கள் என்றார். அதன்பின் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அன்னையை திருச்சபையின் தாயே என்று அடிக்கடி தன் மறையுரையில் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் கிபி 1980ஆம் ஆண்டு மரியன்னையின் லொரேட்டோ மன்றாட்டு மாலையில் அறிமுகம் செய்தும் வைத்தார் இந்த மன்றாட்டு மாலையை. எனவே நாமும் அந்த அன்னையை திருச்சபையின் அன்னையே என்று அழைத்து அவரோடு உரையாடுவோம், அவரோடு பயணிப்போம், அவருடைய திருக்கரத்தை பிடித்து கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைப்போம், அவர் அருகில் அமருவோம், அவருடன் பேசுவோம். எப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளோடு இணைந்து உரையாடி நம் அனைவருடைய மீட்பிற்காக அன்னை மரியாளும் இயேசுவோடு இணைந்து உழைத்தாரோ, அதுபோல இந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருமே இந்த திருச்சபையின் அன்னையாகிய நம் அன்னை மரியாளிடம் நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். அப்படி பயணிக்கின்ற பொழுதுதான் கிறிஸ்தவத்தின் மகத்துவம் என்ன, கிறிஸ்துவனுடைய படிப்பினைகள் என்ன, ஏன் கிறிஸ்து இந்த மண்ணுலகில் நம் அனைவருடைய மீட்பிற்காக அவர் தன்னையே முழுவதுமாக கையளித்தார் என்ற பல உண்மைகளை பிற மத சகோதர சகோதரிகளும் உணர்ந்து கொள்வதில் சிறந்த வாய்ப்புகள் ஏற்பட இருக்கிறது என்பதைத்தான் திருச்சபையின் அன்னையை என்று நாம் அழைப்பதின் முக்கியத்துவத்தை காண முடிகிறது. எனவே ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாளுடைய மன்றாட்டு மாலையிலே திருச்சபையின் அன்னையே என்று நாம் செபிக்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகளை உச்சரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்குத்தான் வலியும் அதிகம், அர்த்தமும் அதிகம், என்றுமே நிறைவான ஒரு செய்தியையும் கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. எனவே இன்றைய நாளிலே அன்னை மரியாளை திருச்சபையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாட்டு மாலையை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அதில் மகிழ்ச்சி அடைவோம், அன்னையோடு பயணிப்போம். எப்பொழுதும் அன்னை நம்மை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த வணக்க மாதத்தில் இறையாசிர் என்றும் உங்களோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.